அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவரை சேர்த்து உங்களோட சின்ன குடும்பம் அதாவது வழிபட தனி சரியா அந்த பயன்படுத்தி நீங்க அடுத்து நீங்க அதில் விடக்கூடாது சரிங்க சொல்லிக்கொண்டே இருப்பேன்
After A symmetry. After oils. After oil. After oil. A symmetry. Oil campus. தனிப்பட்ட மனிதர்கள் தாண்டி ஒன் வேர்ட்ல சொல்லணும் மாட்டாங்க யூனிவர்சிட்டி போனதுக்கு அதில் தாண்டி ஒன் வேர்ட்ல உங்களுக்கு சொல்லணும் மாட்டாங்க யூனிவர்சிட்டி போகணும் வந்து ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும் என்ன செய்யணும் எதுல கூட ஃபோக்கஸ் தான் most of the cases எங்களை வந்து பிசிக்கல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டா. This is the first time I hope. இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டடீஸ். உங்களுக்கு இப்போ இதுக்கு முதல்ல எங்களுக்கு தெரியும் பிசிக்கலா தெரியா உங்களுக்கு தெரியா நம்ம ஆடம்பரமான விஷயங்களை செய்ய தொடங்கும். படத்துல வர மாதிரி ஹீரோ ஆக போறோம், ஹீரோயின் ஆகும், வீடு பங்களா அது இது ஜாப் அப்படி பெரிய தோட்ஸ் எல்லாம் வரும். பட் அவங்களுக்கு ரோல் மாடல்ஸ் வந்துட்டு அவங்க தான் ஸ்ரீலங்கா செய்யற ப்ரோக்ராம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சிங்களத்தில் கேட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணாடி நான் இமீடியட் நினைப்பேன் ஆரிஷ் நினைப்பேன் என்ன நீங்கள் வந்து எங்களை இக்னோர் பண்ணுறீங்க அப்போ மத ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கிட்டோம் இந்த மொழியால். அப்போ முதலாவது சொன்னது என்னது சோஷியல் ப்ரெசன்ஸ், சோஷியலாக நாங்கள் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். ரெண்டாவது மத ரீதியான கன்ஃப்ளிக்டர் உருவாகிறதுக்கு நாங்கள் இந்த மொழியோட காரணமாக இருக்கோம். அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு பிரச்சனையாக மாறி ஒன்று இல்லை கணக்க பிரச்சனைகள் வரப்பாரு. என்ன ரீசன்? பிழையாக விலகி கொண்டு கதைச்சதை பிழையாக விலகி கொண்டு கதைச்சு ரிப்ளை பண்ணாமல் இருந்தது கதைக்கு தெரியா. ஏன்னா அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டியில் இங்கிலீஷும் பேசக்கூடிய பிள்ளையே இல்லை. விசாரிக்க போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம இங்கிலீஷில் கதைச்சிட்டோம். இங்கிலீஷில் யூ கேன் கம்யூனிகேட். உங்களுக்கு கதைக்கிறது விளங்குது, உங்களுக்கு கொமாண்ட் பண்ணுறது விளங்குதா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஆளோட கதைக்கிறது, இன்னொன்று ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ கதைக்கிறதுன்னு சொன்னால் யாரோட? பொது மனுஷங்களோட அவர் இவனோட நான் தருகிறது. நான் இவங்களோட டிவி வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க 100 ரூபா, நான் வந்துட்டு இதை ஓகே 100 ஓகே உங்களுக்கு ரிஸ்க் வர வேண்டியதான். சிங்களத்தை போட்டு 100 ரூபா சிஐ எனக்கு சிஐ என்ன விளங்கிட்டு சிஐ கறி விளங்கிட்டா. அப்போ அதே வந்து நம்ம ஊர் கடையில் எவ்வளோ கருவேப்பிலை எவ்வளோ 50 ரூபா என்ன 50 30 ரூபா என்ன 30 ரூபா அப்படின்ற மாதிரி
வாகேன். அப்ப நீங்க வந்து மொழி தெரியாததால காசு ரீதியாகவும் நாங்கள் நஷ்டங்களை சம்பாதிச்சுக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை திறன்பட நடாத்தி கொண்டிருந்த வளவாளர் சந்திரகுமாரி மிஸ் அவர்களுக்கும், இன்னும் சிங்களம் என்பது எமது சகோதர மொழியாக இருப்பினும் அந்த சிங்களத்தை திறம்பட கற்பதன் மூலம் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற சவால்களுக்கு சிறந்ததொரு சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள் சிங்களத்துடைய தெளிவினையும் சிங்களத்துடைய இலக்கண இலக்கிய வேறுபாடுகளையும் சிங்களத்தை எவ்வாறு கையாளுவதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற எமது இன்னல்களில் இருந்து முகம் கொடுக்க முடியும் என்பது தொடர்பாக தெளிவான ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தெளிவான ஒரு விரிவுரையினை வழங்கி சென்ற எமது வளவாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்ததோடு இந்த எங்களுக்கு பகல் சிற்றுண்டி ஏற்பாடுகளை செய்து அந்த இந்த நிறுவனத்துக்கும், இன்னும் கல்வி என்பது ஆயுதம், அதனை மனிதன் அடைந்து கொள்ளலாம் என்ற நாமம் தாங்கி இந்த நிறுவனத்தை நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்டடி அகாடமி நிறுவன உறுப்பினர்களுக்கும் அவருடைய ஊழியர்கள் அனைவருக்கும் எனது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவன் என்ற அடிப்படையில் நன்றிகளை. வணக்கம் ஆய்பவான். இன்றைக்கு ஸ்டூடெண்ட் அகாடமியில் நடந்த சிங்கள ப்ரோக்ராமில் சந்திரகுமாரி டீச்சர் என்பவங்க மிகவும் நேர்த்தியான முறையில் எங்களுக்கு படித்து தந்தாங்க. இதில் காலங்கள், குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் எண்கள் பற்றியும் மரக்கறி வகைகள் பற்றியும் எங்களுக்கு படித்து தந்தாங்க. இதனூடாக ஊர்கள் பற்றி யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணை, கொழும்புக்கு பற்றியெல்லாம் எங்களுக்கு படித்து தந்தாங்க. பிட்டக்கோட்டுவை, புறக்கோட்டை எல்லாம் பற்றி படித்து தந்தாங்க. இனி பஸ்ஸில் ஏறும்போதும் இறங்கும்போதும் எப்படி கண்டக்டரோட கதைக்கிறது, எப்படி எங்கே இறங்குற பற்றியும் சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் பல விடயங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் வெளியூரில் வந்து வந்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பல விடயங்கள் இப்படி நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இதை நடத்திய ஸ்டூடெண்ட் அகாடமி குழுவுக்கு மிகவும் நன்றி. எங்களுக்கு மிகவும் நேர்த்தியாக நடத்தின இந்த குழுவுக்கு நாங்கள் மிகவும் செஞ்சிக்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரீ ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு செஞ்ச ஸ்டடீஸ் அகாடமிக்கும் இதை தலைமை தாங்கிய மிஸ்ஸஸ் சந்திரகுமார் மிஸ் அவங்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவிச்சு, அவங்க இதில் சொன்ன இதெல்லாமே சொல்லித்தந்த விஷயம் எல்லாமே யூஸாக இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சிங்களம் கிராமரை உட்பட ஓரளவு நல்லா கிளியராக விளங்கிச்சு. ஸோ ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இதை ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும், இந்த ஸ்டடீஸ் அகாடமி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அண்ட் மிஸ் ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன் அண்ட் யூஸ்ஃபுல் எல்லாமே. இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து மிஸ் படிச்சுட்டு அந்த முறையில் வந்து ஒரு வித்தியாசம் இருந்தது. என்னென்னா நம்ம வளமையாக படிக்கக்குள்ளே வந்து நம்மளை எழுத்து மூலம் தான் படிச்சுட்டு இருப்போம். மிஸ் படிச்சுட்டு அதில் வந்து ஒரு செய்கை மூலம், அதாவது விளங்கி கொள்றதுக்கு நமக்கு இலகு வரைக்கும் அந்த செய்கை மூலம் நமக்கு டக்குன்னு அந்த குறுகிய டைமுக்குள்ளே இந்த சிலபஸ் வந்து ஈஸியாக நமக்கு விளங்கிடுச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் போன முறை செஞ்சதை விட கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதால் இன்னும் கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு. அந்த முறைகள் வந்து அறிக்கட்டும். அடுத்து இந்த நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஸ்டடீஸ் அகாடமிக்கும் படிச்சுட்டு அந்த மிஸ்ஸுக்கும் நன்றியை தெரிவிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஸ்டடீஸ் அகாடமியால் அந்த சிங்கள ஒர்க் ஷாப் வந்துட்டு கடும் பிரயோசனமாக இருந்துச்சு. சும்மா நார்மலாக தான் சிங்களம் ரீட் பண்ணுறதுக்கு அப்படி தெரிஞ்ச மாதிரி வந்து, ஆனால் அங்கே வந்து அந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி செட் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறங்கிற விஷயம், அடுத்தது நம்பர்ஸ், அந்த வேர்புகள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் எப்படி செட் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பழமொழிகள் அதுவும் சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் ஈஸியாக எப்படி பாடமாக்குறங்கிற மெத்தட்டை அதை மிஸ் சொல்லி தந்தாங்க. அவளுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த ஸ்டடீஸ் அகாடமிக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்.